லோக்கல் சரக்கு வந்து படம் பார்த்தோம். ரொம்ப நல்லா இருக்கு. மியூசிக் ரொம்ப நல்லா இருக்கு. பாடல் வரி ரொம்ப நல்லா இருக்கு. ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல ஒரு பாடல் வருது, செகண்ட் ஹாஃப்ல ஒரு பாடல் வருது. ஐட்டம் சாங் ரொம்ப நல்லா இருக்கு. சோக பாட்டு ரொம்ப நல்லா இருக்கு. பாட்டு வந்து பார்த்தீங்கன்னா, படத்தோட இறுதிக்கட்டம் பார்த்தீங்கன்னா, எல்லா பெண்களும் பார்க்கக்கூடிய இறுதிக்கட்டமாக இருக்குது. கண்டிப்பாக முக்கியமாக பெண்களுக்கான படம். பெண்கள் வந்து ஆண்களோட வில்லத்தனத்தை வந்து எப்படி வந்து பெண்கள் வந்து கையாளணும் அப்படிங்கிறது, வில்லத்தனம் கலந்து வில்லத்தனம் இல்லாத ஒரு இறுதிக்கட்டத்தை நீங்கள் பார்க்கலாம். ரொம்ப நல்லா பண்ணியிருக்காங்க. வாழ்த்துக்கள். மியூசிக் டைரக்டர் ரொம்ப பெரிய மியூசிக் டைரக்டராக வர வாழ்த்துக்கள். ஏன்னா மியூசிக் ரொம்ப நல்லா இருக்குது. இசை நான் ரொம்ப ரசிப்பேன். இசையை நான் நோட் பண்ணுவேன். கண்டிப்பாக இசை வந்து ரொம்ப நல்லா இருக்குது. பாடல் வரியும் நல்லா இருக்குது. படமும் பெண்கள் பார்க்கக்கூடிய படம், பெண்களுக்கான படம். குடும்பத்தோடு பார்க்கலாம். யோகி பாபு காமெடி வழக்கம் போல் அவர் எல்லா படத்துலையும் பண்ணுற மாட்டோம், இதுலேயும் நல்லா சிறப்பாக பண்ணியிருக்காரு. அவரோட பங்கு ரொம்ப நல்லா இருக்குது. கண்டிப்பாக குடும்பங்கள் கொண்டாடக்கூடிய படம் இது வந்து. படம் உண்மையிலே நல்லா இருக்குது தலைவா. இப்போ இருக்கிற குடிகாரங்க எல்லாமே கண்டிப்பாக அந்த படத்தை பார்க்கணும். அவனுக்கு குடிக்கிறாங்கன்னா ஒரு காரணம் இருக்கும். நான் இதுக்காக குடிக்கிறேன்டான்னு சொல்லிட்டு நான் திருந்தணும் அப்படின்னா அதுக்கு ஒரு காரணம் இருக்கும். அதுக்கும் இந்த படத்தை பார்த்தீங்கன்னா தெரியும். சூப்பராக மெசேஜ் ஒரு விஷயம் சொல்லியிருக்காரு. ஃபர்ஸ்ட் ஹாஃப் ஃபுல்லாகவே காமெடியாக கொண்டு போயிருக்காரு. செகண்ட் ஹாஃபில் ஒரு மெசேஜ் சொல்லியிருக்காரு. ஓ இதுக்காக தான் நம்ம இது பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு அது சூப்பராக சொல்லியிருக்காங்க. நல்லா இருக்குது படம். லோக்கல் சரக்கு நல்லா பண்ணியிருக்காங்க. நல்லா இருக்குது. சாங் எல்லாமே கேட்குற மாதிரி இருக்குது. நல்லா சூப்பராக இருக்குது படம். என்ன பார்க்கலாம் கண்டிப்பாக. ஆனால் சின்ன சின்ன லேக் தான். அது பெருசாக தெரியல. படமாக பார்க்கும்போது அது தெரியல. ஓகே தான் படம் ஓவரால் பார்த்தா. ஏன்னா ஃபஸ்ட் ஹாஃப் தான் பிடிச்சது. ஃபஸ்ட் ஹாஃப் ஃபுல்லாகவே ஃபன்னாக போனால நல்லா ஜாலியாக போயிடுச்சு. செகண்ட் ஹாஃபில் அங்கங்கே சின்ன சின்ன லேக் தான். மற்றபடி ஓகே தான் படம் பார்த்தா. படம் ஃபுல்லாக வராங்க. ஃபஸ்ட் ஹாஃப் ஃபுல்லாகவே அவர் தான். செகண்ட் ஹாஃபில் அங்கங்கே வராரு. பார்த்தா ஹீரோன்னு சொல்ல போனால் அவர் தான் சொல்ல முடியும். ஏன்னா யோகி பாபு தான் ஹீரோ. அவர் இல்லைன்னா படம் சுத்தமாக இல்லை. ஏன்னா மாஸ்டர்னா ஒரே படம் தான் நடிச்சிருக்காரு. குப்பை கதை. அது கதைக்காக அந்த படம் பார்த்தோம். இந்த படம் வந்து யோகி பாபுக்கு தான் பார்க்க முடியும். மற்றபடி அவர் மட்டும் நடிச்சிருந்தாலும் சுத்தமாக நல்லா இருக்காது. நல்லா இருக்குது படம் அவ்வளோதான். மியூசிக் எல்லாமே ஒரு சூப்பராக இருக்குது. பாடல்கள் கேட்குற மாதிரி தான் இருக்குது. திரும்ப திரும்ப நல்லா இருக்குது. லவ் சாங் தெரியும். ஃபஸ்ட்டில் ஓப்பனிங் ஒரு ஒயின் ஷாப்பில் ஒரு குத்துப்பாடு வருது. அதெல்லாம் கேட்குற மாதிரி தான் இருக்குது. நல்லா இருக்குது. பார்க்கலாம். படம் நல்லா இருக்குங்க. இல்லை ஃபர்ஸ்ட் ஹாஃப் செகண்ட் ஹாஃப்னு இல்லை. அதாவது ஒரு குடியினால ஒரு குடி அடிமையாகிறாங்கல்ல, அவங்க வந்து என்னென்ன கஷ்டப்படுறாங்க, அவங்க எப்படி அடிமையாகிறாங்க, வேலைக்கு போகாமல் எப்படி குடியினாலே குடி தான் வாழ்க்கையை நினச்சிட்டு இருக்காங்களே, அதனால் அதை மையப்படுத்தி எடுத்திருக்காங்க. நல்லா இருக்கு படம். நல்லா இருக்கு. யோகி பாபு நல்லா நடிச்சிருக்காரு. காமெடி பண்ணியிருக்காங்க. விமான நடிச்சு எல்லாம் நல்லா இருக்கு. காமெடி பண்ணியிருக்காங்க. மியூசிக் சூப்பராக இருக்குங்க. நல்லா 2 சாங் நல்லா இருக்கு. ரீ ரெக்கார்டிங் நல்லா இருக்கு. நல்லா வரிகள், பாடல் வரிகள்லாம் நல்லா இருக்கு. அதில் மெயினாக தினேஷ் மாஸ்டர் நல்லா ஆக்டிங் பண்ணியிருக்காரு. அவர் 2 படத்தை விட முதல்ல வந்து அந்த குப்பை கதை, நாயப்பேன்னு ஒரு படம் பார்த்துருக்கேன். 3வது படம் வந்து இந்த படத்தில் நல்லா ஆக்டிங் நல்லா பண்ணியிருக்காரு. பெர்ஃபார்மன்ஸ் நல்லா இருக்கு. என்ன சார் மெசேஜ் வந்து என்னன்னா, மெசேஜ் அந்த குடிக்கு அடிமையாக இருக்காங்கல்ல, அவங்க எப்படி கஷ்டப்படுவாங்க, குடும்பத்தை பார்க்காம குடிச்சிட்டே இருந்தாங்கன்னா, அடிமையாக இருந்தாங்கன்னா அந்த குடும்பம் எப்படி வந்து சீரழியுதுன்னு சொல்லிட்டு அதை கொஞ்சம் தெளிவாக சொல்லியிருக்காங்க. என்ன சார் பார்க்கலாம், படம் பார்க்கலாம். நல்லா கண்டிப்பாக பார்க்கலாம். குடிக்கு அடிமையாக இருக்கிறவங்க வந்து கண்டிப்பாக பார்க்கலாம் இந்த படத்தை. குடி தான் வாழ்க்கை கிடையாது. அந்த குடியினால என்னென்ன தீமைகள் நடக்குதுன்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. நல்லா இருக்கு படம். நல்லா இருக்கு. லோக்கல் சரக்கு படம் நல்லா தான் சார் இருக்கு. லோக்கல் சரக்கு மாதிரி தான் இருக்கு. கான்செப்ட் சூப்பர் கான்செப்ட். அதாவது இன்னைக்கு ட்ரெண்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னாக்கா எல்லாருமே வந்து நடுத்தர வர்க்கத்துக்கு கீழே லோயர் மிடில் கிளாஸ் எல்லாருமே வந்து குடிக்கு அடிமையாக இருக்காங்க. அதை வந்து நல்லா தெளிவாக மக்களுக்கு புரிய வச்சிருக்கிறாங்க. ரெண்டாவது வந்து தண்ணீடிகளும் இந்த படத்தை கண்டிப்பாக பார்க்கணும். இந்த குடி அடிமையிலேருந்து அவங்க வெளியே வரணும் அப்படின்னாக்கா அவங்க மட்டும் மனசு வச்சாதான் அதுலேருந்து மீண்டு வர முடியுன்றது வந்து ஹீரோ தினேஷ் மாஸ்டர் நல்லா தெளிவாக சொல்லியிருக்கிறாரு. படம் நல்லா இருக்கு சார். கான்செப்ட் சூப்பர் கான்செப்ட். யோகி பாபு ஆக்டிங் ஓகே. அது ஆக்சுவல் தான். காமெடி எல்லாருமே காமெடி நல்லா பண்ணியிருக்காங்க. ஹீரோவும் கொஞ்சம் நல்லா காமெடி பண்ணியிருக்கலாம் தினேஷ் மாஸ்டர். பட் படம் முழுக்க அவர் கொஞ்சம் சீரியஸாக இருக்கிறாரு. படம் ஃபுல்லாக நல்லா. ஃபர்ஸ்ட் ஹாஃப் செகண்ட் ஹாஃப் ரெண்டுமே நல்லா தான் இருக்குது. படம் ஓகே தான். என்ன சார் மியூசிக் ஓகே சார். டைரக்ஷன் ஓகே தான். நல்லா பண்ணியிருக்காங்க. ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. படம் ஓகே தான். ஆமாம், அவர் 3வது படம் பண்ணுறாரு இல்லையா, நல்ல இம்ப்ரூவ்மெண்ட் இருக்குது. ஏன்னா கொஞ்சம் 2வது படம் ஃபர்ஸ்ட் குப்பையும் கொஞ்சம் சீரியஸ் இருந்தது. அதில் கொஞ்சம் சென்டிமெண்ட் இருந்தது. இதில் வந்து ஒயிட் சென்டிமெண்ட். படம் 2 ஹாஃப்மே நல்லா இருக்குது சார். கண்டிப்பாக பார்க்கலாம். கண்டிப்பாக எனக்கு தெரிஞ்சு குடிகாரங்க மெயினாக பார்க்கலாம் இந்த படத்தை. ஏன்னா அவங்களுக்கு தெரியாமல் மறைமுகமாக குடும்பம் எப்படி பாதிக்கப்படுறாங்க இந்த படத்தில் வந்து தெரிஞ்சுக்க முடியும். ஏன்னா அவங்களுக்கு 10 ரூபா 5 ரூபா பிச்சை எடுத்து குடிக்கிறாங்க. அது அவங்களோட இயலாமை சூழ்நிலை எதனால இருந்துட்டு போடும். பட் அவங்களுக்கு பின்னாடி ஒரு ஃபேமிலி இருக்குது. அவங்களுக்கு அவங்க இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கல. செல்ஃபிஷாக அவங்கள பற்றி மட்டும் தான் யோசிக்கிறாங்க அப்படின்றத தெளிவாக இந்த படத்தில் புரிய வச்சுருக்காங்க.
அதை பார்த்தானா ஆட்டோமேட்டிக்காக அவங்க ரியலைஸ் பண்ணி திருந்ததுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்குது. இது ஒரு நல்ல விழிப்புணர்ச்சி படம் தான். ஓகேங்களா? தேங்க்யூ. நல்லா இருக்கு சார், நல்லா இருக்குது. மியூசிக்கு நல்லா இருக்குது. 2 பாட்டு ஹிட்டாக இருக்குது. அதுவும் ஒரு கானா பாட்டு ஒன்று, ஒரு மெலடி சாங்ஸ் ஒன்று. மியூசிக் டைரக்டர் பேக்ட்ராப் மியூசிக் நல்லா பண்ணியிருக்காரு. ஃபர்ஸ்ட் ஹாஃப் கொஞ்சம் காமெடியாக போகுது, செகண்ட் ஹாஃப் வந்து கொஞ்சம் கதை அம்சத்தோட போகுது. நல்லா இருக்கு. குடியால் ஏற்படக்கூடிய தீமைகளை பற்றி சொல்லியிருக்காங்க. அதனால் ஏற்படக்கூடிய விளைவுகள், குடும்பத்தில் என்ன மாதிரியான விளைவுகள் ஏற்படும் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. நல்லா இருக்கு சார், நல்லா இருக்கு உண்மையிலே. அவரும் ஏற்கனவே அவர் ஒரு படம் எடுத்திருக்காரு, கொஞ்சம் பொறுமையாக இருந்திருப்பார். இந்த படத்தில் அதே மாதிரி ஒரு குடிகாரனுடைய கேரக்டர் எப்படி இருக்குமோ அந்த மாதிரி கேரக்டர் இருக்காரு. செகண்ட் ஹாஃபில் திருந்துறதுக்கும் நல்லா பண்ணியிருக்காரு. ஃபர்ஸ்ட் ஹாஃப் நல்லா காமெடி போகுது, செகண்ட் ஹாஃப்லேயும் இதாக இருக்குது. எல்லாருமே ஸ்கோர் பண்ணியிருக்காங்க. அண்ட் ஃபேமிலி சப்ஜெக்ட் படம் தான் அது, ஃபேமிலியோடு பார்க்க வேண்டிய ஒரு படம். லோக்கல் சரக்கு உண்மையாக ஒரு நல்ல படம். டான்ஸ் மாஸ்டர் தினேஷ் ஏற்கனவே வந்து ஒரு இந்த குடியினால் குடிகள் கெடுறதை பற்றி ஒரு படம் எடுத்திருந்தார். இந்த படமும் அதே மாதிரி ஒரு கதை தான். ஆனால் என்னென்னா, ஒரு குடிகாரன் அவனாக நினச்சா தான் திருந்த முடியும், மருந்து மந்திரம்லாம் திருத்தாது அப்படிங்கிறத சொல்லியிருக்காரு. அதுக்கு மேலே அந்த ஹீரோயின் பாத்திரம் ரொம்ப பிரமாதமாக இருக்குது. இவர் எப்படின்னா, தாயத்தை கூட பொய் சொல்லி வித்துடுற ஒரு கேரக்டரு, வித்துட்டு அதுக்கு குடிக்கிற கேரக்டர். அதுமாதிரி இந்த ஒயின் ஷாப் வாசலில் நம்ம பார்த்துருக்கோம், 10 ரூபா கொடுங்க, கட்டிங்கு 10 ரூபா கொடுங்க, கத்திரிக்கு 10 ரூபா கொடுங்கன்னு. சில சமயத்தில் அக்கேஷனலாக கொடுக்குற நம்மளையே யோசிக்க வைக்குது இந்த படம். அந்த அளவுக்கு பிரமாதமாக இருக்குது. என்ன கதை அப்படின்னா, இவர் குடியை பயன்படுத்திட்டு ஒரு பொண்டாட்டிய ஆளை நினைப்பான் ஒருத்தன். அவனுக்கு இவர் பாடம் சொன்னாரா, இவர் பொண்டாட்டி பாடம் சொன்னிச்சா, என்ன மாதிரி பாடம் சொன்னாங்க அப்படிங்கிறது தான் லோக்கல் சரக்கு படம். இவங்க 2 பேருக்கும் கல்யாணம் ஆகிறதே ஒரு வித்தியாசமான கதை. அது இந்த அரசியல்வாதிகள்லாம் கல்யாணம் பண்ணி வைப்பாங்களா, அப்போ போலியாக சில ஜோடிங்க கல்யாணம் பண்ணிக்கும்ல, அந்த மாதிரி கல்யாணம் பண்ணிக்கிட்டு, ஆனால் அதுக்கப்புறம் அதுவே ஒரு நிதானத்தில் இல்லாமல் கல்யாணம் பண்ணிப்பார். அதுக்கப்புறம் அந்த வாழ்க்கையில் எதாச்சும் அவருக்கு அமையும், அந்த வாழ்க்கை அவ கூட வாழ்வார். அதுவே ஒரு பொயட்டிக்காக எடுத்திருக்காங்க அந்த படம். ஒரு நாவல்ட்டியாக இருக்குது, வித்தியாசமாக இருக்குது. குடியை கெடுக்கும் அப்படிங்கிறத வந்து வித்தியாசமாக சொல்லியிருக்கிறாங்க. தங்கச்சி கேரக்டரில் வர்ற சுபா, இன்னும் சென்ராயன், அவருடைய அந்த சுபாவோட மனைவியாக வர்ற சென்ராயன், தினேஷ் மாஸ்டர், இந்த ஹீரோயின் அவங்க பேர் எனக்கு தெரியல, அந்த அம்மா ரொம்ப நல்லா நடிச்சிருக்கிறாங்க. எல்லாருமே சின்னதாக வர்ற ஆர்டிஸ்ட்லாம் கூட. அதே மாதிரி இன்னொரு விஷயத்தையும் இந்த படத்தில் சொல்லியிருக்காங்க. அந்த ஜூனியர் ஆர்டிஸ்ட்டாக நடிக்கிறதுக்கு சினிமாவில் குடம்பாக்கத்தில் இருக்கிறவங்கெல்லாம் ஒரு மாதிரி சொல்லுவாங்க. அவங்கெல்லாம் அப்படி இல்லை, அவங்களும் கருப்பு நெறியோடு வாழ்கிறாங்க அப்படிங்கிறதையும். ஏன்னா தினேஷ் மாஸ்டரோட ஒய்ஃபாக வர்றவங்க ஒரு ஜூனியர் ஆர்டிஸ்ட் மாதிரி ஒரு ஆர்டிஸ்ட் தான். அவங்க வந்து நல்ல மாதிரியாக வாழ்ந்து புருஷனோட மட்டும்தான் வாழ்வாங்கிற ஒரு முறையும் இருக்குது. அந்த மாதிரி ஒரு பெண் நினைத்தால் ஒரு ஆணை திருத்தலாம், ஆனால் அதுக்கு ஆணுடைய மனதும் ஒத்துழைக்கணுங்கிறத ரொம்ப அழகாக சொல்லியிருக்கு இந்த படம். குடியை கெடுக்கும் அப்படிங்கிறத வித்தியாசமாகவும் விறுவிறுப்பாகவும் சொல்லியிருக்கு. எப்பயாவது குடிக்கிற நம்மளையும் யோசிக்க வைக்குது இந்த படம். மியூசிக் டைரக்டர் அவர் நல்லாவே போட்டிருக்காருங்க. ஒரு 2-3 பாட்டு பிரமாதமாக இருக்குது. அதில் கொஞ்சம், அதாவது படம் கிளைமாக்ஸுக்கு முன்னாடி ஒரு பாட்டு அது கூட கேட்குற மாதிரி தான் இருக்குது. இப்போல்லாம் கிளைமாக்ஸ் முடிஞ்ச பிறகு ஒரு ப்ரொமோஷன் சாங் போடுறாங்க இல்லையா படத்தில், அதையும் அழகாக பண்ணியிருக்காங்க. ஆனால் மாஸ்டர் வந்து ஆடலாம் இல்லை, வாழ்ந்துருக்கிறார் நடிகராக, குடிச்சிட்டும் ஆடலை.